வணக்கம் நேயர்களே. சட்டமன்ற பொதுத் தேர்தல் நெருங்க இருக்கின்ற இந்த கால சூழ்நிலையில் களம் 16 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது கோபாலகிருஷ்ணன். 1885 காங்கிரஸ் ஆரம்பித்த காலத்திலிருந்து 2015 தமிழ் மாநில காங்கிரஸ் என்று ஆரம்பித்திருக்கிற காலம் வரையிலும் இடைப்பட்ட காலங்களில் எண்ணற்ற கட்சிகள் இந்த இந்தியாவையும் தமிழ்நாட்டிலையும் ஆக்கிரமித்திருக்கிறது. குறிப்பாக மொழிவாரி மாநிலங்கள் தொடங்கிய பிற்பாடு மாநில கட்சிகளுடைய ஆதிக்கம் ஒவ்வொரு மாநிலத்திலையுமே அதிகப்படியாக இருந்தது. அது திராவிட கட்சிகளிலிருந்து அது திராவிட கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகமாகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகவும் மிகப்பெரிய பிரிவுகளை சந்தித்த போதிலும் அதன் ஒவ்வொரு தாக்கமும் மிகப்பெரிய அளவில் தமிழ் மக்கள் மனதில் இருந்தது. ஆனால் அதை சார்ந்து இன்னும் நிறைய கட்சிகள் நம்முடைய தமிழகத்தில் உருவாகிற்று. ஆனால் அந்த கட்சிகள் இப்போது என்ன நிலைமையில் இருக்கிறது? பல கட்சிகள் காணாமல் போன வரலாற்றை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்னைக்கும் ஒரு சில கட்சிகள் மாநில கட்சிகளாக இருக்கிறது. அந்த கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக ஒரு சில கட்சிகள் இருக்கிறது. சாமானியமாக பதிவு செய்யப்பட்ட கட்சிகளாக ஏராளமான கட்சிகள் இருக்கிறது. குறிப்பாக நம்மளுடைய தமிழ்நாட்டை பார்க்கிற பொழுது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக இருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சிகள் எல்லாம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் இருந்தால் அதனுடைய அங்கீகாரம் பறிக்கப்படாமல் இருக்கும்? பொதுவாக நம்முடைய இந்த விவாதத்தினுடைய முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்க வேண்டும் என்றால் அது என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், அந்த அங்கீகாரம் அந்த கட்சிகளிடமிருந்து பறிக்கப்பட வேண்டும் என்றால் அது எதன் அடிப்படையில் பறிக்கப்படுகிறது, நிலையாக அந்த அங்கீகாரத்தை அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா அவங்க எதன் அடிப்படையில் என்னென்ன முறைகளை எல்லாம் பின்பற்ற வேண்டும், இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம களம் 16 நிகழ்ச்சியில் பார்க்க போறோம். பொதுவாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு மாநில கட்சி அதனுடைய அங்கீகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கோட்பாடுக்குள்ள நம்ம வரும்போது, ஒரு சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும், அல்லது அதனுடன் 2 சட்டமன்ற உறுப்பினர்களையும் பெற்றிருந்தால் அவர்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாநில கட்சியாக இருக்கக்கூடிய தகுதி இருக்கிறது. அதே நேரத்தில் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 3% வாக்காளர்களை உடைய அனுதாபத்தோடு வாக்காளர்கள் மூலமாக அவர்கள் 3 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்க வேண்டும். இப்படி இருக்கிற போதுதான் அவர்கள் மாநிலத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது இன்றைய நிலைப்பாடு. இது குறித்து நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். குறிப்பாக இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில இது குறித்து நிறைய விஷயங்கள் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் நூர்லா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். பொதுவாக ஒரு கட்சி அப்படிங்கிற போது ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா முதல்ல அது பதிவு செய்வாங்க கட்சியை, அதுக்கப்புறம் அங்கீகரி வாங்குவாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு கட்சியை பதிவு செய்வதற்காகவும் அந்த கட்சி அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா என்னென்ன வழிமுறைகளை எல்லாம் ஒரு கட்சி பின்பற்றணும்னு நினைக்கிறீங்க? ஒரு கட்சி பதிவு பண்ணணும்னா அதுக்குன்னு நிறைய நெறிமுறைகளை தேர்தல் கமிஷன் வகுத்து கொடுத்துருக்கு. நீங்கள் வெப்சைட்டுக்கு போனாவே இப்போ அந்த விவரங்கள்லாம் வந்துடுது. ஏற்கனவே நாம் போய் எலெக்ஷன் கமிஷனில் தவம் இருந்து வாங்குற சூழல் இருந்தது. இப்போ அது இல்லை, எடுக்கணும். அவங்க தலைவர் யார், செயலாளர் யார், பொருளாளர் யார், யார் யார் உறுப்பினர்களுடைய விலாசங்கள் என்ன, அந்த விலாசங்கள் அங்கீகரிக்கப்பட்ட விலாசங்கள் தானா, அவங்களுக்கு ஐடி கார்டு ஜெராக்ஸ் எல்லாம் இருக்குதா, அதெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் தொகுத்து அதுக்குன்னு அவங்க நிறையா நெறிமுறைகளாக வச்சுருக்காங்க. இது வந்து முறையானது தானாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான நிறைய ஆவணங்கள் வரிசைப்படுத்தி வச்சுருக்காங்க. எல்லா ஆவணங்களோடு நீங்கள் கொண்டு போய் அங்கே கொடுத்தீங்கன்னா அதை வந்து அவங்க உடனே அவங்க அங்கீகரிக்கிறது இல்லை, அதாவது பதிவு பண்ணுவதில்லை. பதிவு பண்ணுறதுக்குன்னு நிறையா நடவடிக்கைகளை வச்சு அவங்க வந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்டு இன்டர்வியூவில் இவங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் கரெக்ட் தானான்னு பார்க்குறாங்க. அதை விட முக்கியம் என்னென்னா, முதல்லலாம் ஜாதி வாரியான பெயர் உள்ள கட்சிகளுக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. இப்போ ஜாதி பேரோ அல்லது மதத்தின் பேரோ இருந்தால் கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து முஸ்லீம் லீக்கு வந்து போய் அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னா அது வந்து அந்த கட்சி உருவான காலத்தில் தேர்தல் கமிஷனே கிடையாது. அதுக்கு முன்னால் வந்தது. அதனால் இப்போ எல்லாம் எப்படி பண்ணிட்டாங்கன்னா, இப்போ உதாரணமாக முஸ்லீம் முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம்னு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க வந்து கட்சியாக மாறணும்னு நினைக்கும் போது அந்த பேரோடு அவங்க அணுகி பார்த்தாங்க. அவங்க முஸ்லீம்கிற சொல்லி இருக்கிறதுனால கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் தான் அவங்க மனிதநேய மக்கள் கட்சியில் பேரை மாற்றுறாங்க. ஓகே. அதே மாதிரி வன்னியர் சங்கம்ங்கிற அமைப்பு இருந்தது. அவங்க அரசியல் ரீதியாக போகணும்னு நினச்சாங்க. அப்போது அவங்க அணுகும்போது ஜாதி ரீதியான பேர் கொடுக்க மாட்டோம்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டாளி மக்கள் கட்சின்னு மாறினாங்க. இப்படி அவங்க வச்சிருக்கிற நிறைய நெறிமுறைகளின்படி அது இருக்குதா அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ கூப்பிட்டு இன்டர்வியூவில் உட்காந்து அவங்க கொடுத்துருக்கிற ஒவ்வொரு தகவலும் கரெக்டாகிறத அவங்க சரி பார்க்குறாங்க. அதுக்கு மேலே ஏற்கனவே ஒரு கட்சியை பதிவு பண்ணுறதுக்குன்னு என்னென்ன நெறிமுறைகள் இருக்கோ அதனுடைய சான்றுகள், அந்த சான்றுகள் சரியாக இருக்கா அப்படின்னு அவங்க இங்கே இருக்கிற உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டெல்லாம் கேட்டு அது வந்து சமூக பின்னணி என்ன, இது வந்து தேசிய உணர்வுகளுக்கு விரோதமானதா, அந்நிய ஆதிக்கத்தின் ஈடுபாடு ஏதாவது இருக்குதாங்கிறத எல்லாத்தையும் அவங்க விசாரித்தறிந்து அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வந்து அவங்க பதிவு பண்ணுறாங்க.
சார், அதாவது நீங்க சொன்னீங்க பொதுவா ஒரு கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சியா இருக்கணும் அப்படின்னா ஒரு 11 மெம்பர்ஸ் இருந்தாலே அந்த கட்சியை பதிவு செய்திடலாம் அப்படின்னீங்க. பட் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கணும்னா எவ்வளவு உறுப்பினர்கள் அதுல இருக்கணும்? அதாவது நீங்களே சொல்லிட்டீங்களே, அவங்க பதிவு நீங்கள் வந்து தேர்தலில் நின்று வென்று அந்த வெற்றி பெற்றவர்கள் எத்தனை பேர், அந்த 2 பேர்னா 2 பேர், 3 பேர்னா 3 எம்எல்ஏக்கள் வந்து அப்புறம் மொத்த பதிவான இதில் இவங்களுக்கு எத்தனை சதவீதம் வந்திருக்குதுன்னு பார்த்து அதையும் நீங்களே சொல்லிட்டீங்க 6-3 அப்படின்னு. இதெல்லாம் இருக்கிற பட்சத்தில் தான் கிடைக்கும். அவங்க வந்து ஒருவேளை அடுத்த தேர்தலில் அதை அவங்க இழந்துட்டாங்கன்னா அவங்க வந்து கிரேஸ் டைம்ங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஒரு எலெக்ஷனில் நீ நின்று அதை மீட்டு காட்டு அப்படின்னு. அதையும் அவங்க மீட்டு காட்டலாம், அவங்க அதை இழந்துருவாங்க. அந்த இழக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ வந்து பாமக, மதிமுகலாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த தேர்தல் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வெற்றி மட்டும் இலக்கல்ல, அவர்களுடைய தேர்தல் அங்கீகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கு. சார், இது குறித்து நிறைய பேசுவதற்காக மதிமுக கட்சியினுடைய அந்தரிதாஸ் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். ஆக்சுவலாக உங்கள்கிட்டயே நான் கேட்குறேன் சார், அதாவது இன்னைக்கு வரக்கூடிய சட்டசபை தேர்தல்களில் அங்கீகாரம் பெற்றால்தான் தன்னுடைய அங்கீகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. பொதுவா ஒரு கட்சிகளுக்கு இத்தனை சதவீதம் வாக்குகள் இருந்தால்தான் ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்க முடியும், இத்தனை எம்எல்ஏக்கள் இருந்தால்தான் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்க முடியும் அப்படிங்கிற நிலைப்பாடு சரிதானா? அதாவது தொடர்ந்து 22 ஆண்டுகால நெடிய பயணத்திலே நானும் ஒரு பகுதியாக நிற்கிறேன். 94 திமுகவிலிருந்து வைகோ தூக்கி எறியப்பட்டது, ஒரு பேரலல் ஸ்பிளிட் வந்தது. 96 நாங்கள் பொது தேர்தலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு சந்தித்தோம். அந்த தேர்தலில் 8% வாக்குகளை பெற்றோம். சட்டமன்ற தேர்தலை வெற்றி பெறவில்லை என்று சொன்னாலும் கூட 8% வாக்குகளை பெற்றோம். 98ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 3 எம்பிக்களையும், 99 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 4 எம்பிக்களையும், 2004 4 எம்பிக்களையும், 2006 சட்டமன்ற தேர்தலில் 6 எம்எல்ஏக்களையும் வைத்துக்கொண்டு எங்களுடைய பம்பரம் என்கின்ற அந்த சின்னத்திற்கு அங்கீகாரத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். முதல் ரவுண்டிலே மூச்சடங்கி போவார்கள் என்று சொல்லி 4வது ரவுண்டிலே நாசமாகி போய்விடுவார்கள் என்று சொன்ன பிறகு 22 ரவுண்டு வந்ததற்கு பிறகும் இன்றைக்கு நிற்கிறோம், நிலைக்கிறோம். நீங்கள் சொன்னீர்கள் கட்சிக்கான அங்கீகாரம், பம்பரம் சின்னத்திற்காக அங்கீகாரம் மாத்திரமல்ல, இப்பொழுதைய மாற்று ஒரு சூழல் வந்திருக்கின்ற காரணத்தால் ஒரு ஆட்சிக்கான ஒரு அங்கீகாரம் கூட கிடைப்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். பள்ளிக்கூட பந்தயத்திலே தோற்று போன ஒருவன் தான் ஜெயிப்பது ஒலிம்பிக் பந்தயம் தான் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் களத்திலே நிற்கிறோம், நிலைக்கிறோம், வாழ்கிறோம், வளர்கிறோம். தொடர்ந்து சார் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. அதாவது ஒரு கட்சி ஆரம்பித்து பாராளுமன்ற தேர்தல்களில் நீங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு பார்க்கிற போது 2006 தான் நீங்கள் 6 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறீங்க. ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு நீங்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்க வேண்டும் என்றால் சட்டமன்ற தேர்தலில் 2 எம்எல்ஏக்கள் வைத்திருக்க வேண்டும், 6% வாக்குகள் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறை இருக்கு. இது குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்களை களம் 16 ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.